பிரித்தானியாவில் வசிக்கும் மக்களில் பெரும்பாலானோர் தமது பணத்தை வங்கிகளிலும் கைகளிலும் ரொக்கமாக சேமித்து வைப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். எனினும் இவ்வாறு பணத்தை சேமித்து வைப்பது உங்களை காலப்போக்கில் இன்னும் ஏழையாக்கிவிடும் என்று நிதி ஆலோசகர்கள் எச்சரிக்கின்றனர். புரோக்கர் சூசர் மற்றும் ஸ்காட்டிஷ் ஃப்ரெண்ட்லி ஆகிய நிறுவனங்கள் நடத்திய ஆய்வில் நிதி ஒழுக்கத்தில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் வரிசையில் பிரித்தானியா மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பது தெரியவந்துள்ளது. பிரித்தானிய குடும்பங்கள் சராசரியாக தமது வருமானத்தில் வெறும் 4.74% மட்டுமே சேமிக்கின்றன. இது உலகளாவிய ரீதியில் மிகவும் குறைந்த அளவாகும். அதைவிட முக்கியமாக கையில் இருக்கும் பணத்தில் வெறும் 4.48% மட்டுமே முதலீட்டு நிதியங்களில் முதலீடு செய்யப்படுகின்றது. பிரித்தானியாவில் ஒரு சராசரி குடும்பத்திடம் சுமார் 1,05,731 பவுண்டுகள் பெறுமதியான சொத்துக்கள் இருந்தாலும் அதில் பெரும்பாலானவை வெறும் ரொக்கமாகவும் சொத்துகளாகவும் அல்லது மிக குறைந்த வட்டி தரும் சேமிப்பு கணக்குகளிலுமே உள்ளன. ஆய்வின்படி 72% மக்களுக்கு பணத்தை ரொக்கமாக வைத்திருப்பது தங்களை ஏழையாக்கும் என்று தெரிந்திருந்தாலும் அவர்கள் முதலீடு செய்ய தயங்குகின்றார்கள். இவர்களில் அவசர தேவைக்கு பணத்தை உடனே எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 39% முதலீடு செய்தால் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் 38% பங்கு சந்தை மற்றும் நிதி சந்தைகள் மீது நம்பிக்கையின்மை காரணமாக 34% இவ்வாறு தயக்கம் காட்டுகின்றனர். குறிப்பாக ஆண்களை விட பெண்களே நஷ்டம் ஏற்படும் என்று அதிகம் பயப்படுகின்றார்கள். அதேபோல இளம் தலைமுறையினரான ஜென் Z பிரிவினர் பணத்தை உடனே கையில் வைத்திருக்க விரும்புவதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பணத்தை வெறும் ரொக்கமாக வைத்திருக்கும் போது விலைவாசி உயர்வு காரணமாக உங்கள் பணத்தின் மதிப்பு குறைந்து கொண்டே செல்லும். நீண்டகால அடிப்படையில் லாபம் தரும் முதலீடுகளை செய்ய தவறுவதன் மூலம் மக்கள் தங்களை அறியாமலேயே வறுமையை நோக்கி தள்ளப்படுவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே சேமிப்பை தாண்டி பாதுகாப்பான மற்றும் நீண்டகால லாபம் தரும் முதலீட்டு திட்டங்களை பற்றி சிந்திப்பது இன்றைய காலகட்டத்தில் அவசியமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.